கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 2017 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 51 அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி, சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் கைவிடப்படவில்லை. வேதத்திலே அநேக வார்த்தைகள் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கிறது. வசனத்தை கொண்டுதான் தேவன் அநேகரை ஆறுதல் படுத்தி வருகிறார். அந்த வசனம் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தரால் கைவிடப்படவில்லை என்ற வசனம் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் பொருந்தும். மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், குடும்பம் கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், உடன் ஊழியர்கள் கைவிட்டிருக்கலாம். யாரெல்லாம் உங்களை கைவிட்டார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அதை குறித்து கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் நான் வறளுகிற பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார், கலங்க வேண்டாம். கைவிட மாட்டார். கைவிடப்படுகிற சூழ்நிலை போல வரும். நீங்கள் கைவிடப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கம்பீரிக்கலாம், குதூகலிக்கலாம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இயேசுவின் கரத்தில் கொடுத்து நீங்கள் வாழுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தரால் கைவிடப்படாத சூழ்நிலை வர வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, கருதப்பட்டது. இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் கைவிடலாம், உடன் இருப்பவர்கள் கைவிடலாம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.